கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்கள். ஸோ அவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட வருஷமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவரோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா வந்து இது பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணணும், எப்படியாச்சும் வந்து அவருக்கு வந்து ஒரு நியாயத்தை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தாங்க. அதன் மதியில சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவருடைய மேனேஜருடைய மரணத்துக்கு பின்னாடி எக்ஸ் சிஎம் உடைய பையனுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் மேனேஜர், அவங்க வந்து ஒரு விமன், அவங்களுடைய அப்பா. ஓகேங்களா, அவர் வந்து இன்னைக்கு முன் வந்து ஹைகோர்ட்ல, மும்பைல, மகாராஷ்டிரால இருக்கிற ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு, மும்பைல இருக்கிற ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த கேஸ் வந்து அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 4 or 5 வந்து ஹியரிங்க்கும் வரக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட வந்து கிளியரா பேச போறேன். சுஷாந்த் சிங் ராஜ்புட் அப்படின்ட்டு நான் சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது வந்து MS தோனி. தோனி மாதிரியே ஆக்ட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி பயங்கரமா ஆக்ட் பண்ண ஒரு நபர் தான் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட். அவருடைய மரணம் வந்து கோவிட் டைம்ல ஜூன் 14 வந்து நடக்குது. ஜூன் 14 அவரோட அபார்ட்மெண்ட்ல அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய சதிகளும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு 6 நாள் முன்னாடி ஜூன் 8 தான், எக்ஸாக்டா 6 நாள் to 8 நாள் அந்த டேட், அந்த கேப்ல அவங்களோட மேனேஜர், அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க விமன் அவங்க இறக்குறாங்க. அதுல இருந்து 6 to 8 days கேப்ல சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்கள் வந்து இறக்குறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சூசைட் கேஸ் தான் அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. சூசைட் ஆர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி போட்டு கேஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறாரு, என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுறாரு. அவங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றாரு. 14th ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு டேட்டில் அவங்க பர்டிகுலர் சுஷாந்த் சிங்கோட மேனேஜர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாள், ஓகேங்களா, அப்போ வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வீடு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஒரு மகாராஷ்டிரா பர்டிகுலர் பிளேஸில் பாய் ஃப்ரெண்ட் வீடு இருக்குது. அங்கே அவங்க வந்து போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் எல்லாருமே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த பர்டிகுலர் பார்ட்டியில் அப்போ இருந்த சிஎம் உடைய பையன் வந்து வந்திருந்தாரு அப்படின்னும். ஸோ இப்போ அவங்க வந்து கிடையாது, இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ல இருந்த சிஎம் உடைய பையன் வந்து அங்கே வந்திருந்தாரு அப்படின்னும். ஸோ இவங்க எல்லாருமே தான் அவங்க வந்து கேதரிங்ல இருந்தாங்க அப்படின்னும். அந்த டைம்ல அவங்க வந்து அழுதுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. எதுக்காக அழுதாங்க பார்த்தீங்கன்னா, ஓவரா ட்ரிங்க் பண்ணனால. லைக் இப்போ எப்படி சொல்றது, இட்ஸ் லைக் இங்கே வந்து யாருமே சரியில்லை, யாரையுமே நம்ப முடியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க, ஆல்ரெடி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரூமில் போயிட்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. டேப் திறந்த சத்தம் மட்டும் கேட்டிருக்கு, தண்ணி வந்து சொட்டிகிட்டே இருந்திருக்கு, தண்ணி வந்த சத்தம் மட்டும் வெளியே கேட்டுகிட்டே இருந்திருக்கு. ரூம் வந்து லாக்ல இருந்திருக்கு. அதாவது அவங்க இறந்த அன்னைக்கு நடந்த விஷயங்கள் இதெல்லாம். ரூம் வந்து லாக்லேயே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியே இருக்கிறவங்க சரி ஓகே ட்ரிங்க் பண்ணிட்டு உள்ள ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிருக்கு, எல்லாரும் அப்புறம் என்ன நோட்டீஸ் பண்ணாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி, ஒருவேளை ஓவராக ட்ரிங்க் பண்ணதால மயக்கம் போட்டு ஊன்ட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கதவுலாம் தட்டி பார்க்குறாங்க. பட் ரெஸ்பான்ஸே இல்லை. ஓவர் டைம்ல கதவு உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா ரெஸ்ட் ரூம்லேயும் இல்லை, அந்த பர்டிகுலர் ரூம்லேயுமே அவங்க வந்து இல்லவே இல்லை. ஒருவேளை குதிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக், அவங்க வந்து கீழே குதிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த டைம்ல அவங்களுக்கு உயிர் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய உடல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வரப்படுது. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து டிக்ளேர் டெட் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு அவங்க மேனேஜர் வந்து இறந்து போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க அப்பா கேட்குற கேள்விகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து 14வது மாடியில் தான் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வீடு அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 14th ஃப்ளோர்லேருந்து விழுந்த மாதிரியே தெரியல, ஏதோ 2nd floor 3rd floorலேருந்து கீழே விழுந்த மாதிரி தான் தெரியுது. இது வந்து வேற ஏதோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேள்விகள் வந்து எழுப்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆக்சிடென்ட் ஆர் சூசைட் அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ் வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ அடுத்த 8 days வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களும் வந்து அவருடைய அபார்ட்மெண்ட்ல இறந்து கிடக்கிறார். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பாலிவுட் செலிபிரிட்டிஸ், பாலிவுட் தானே இருக்கு, பாலிவுட் செலிபிரிட்டிஸ் நிறைய பேருக்கு வந்து இதுல இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அப்பா வந்து சொல்றாரு. அவங்க அப்பா சொல்ற விஷயங்கள் 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று, என் பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும், ஒரு அப்பாவாவே அவங்க வந்து முன்னாடி சொல்றது இன்னைக்கு இந்த சமூகத்தை நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. என்ன இந்த அளவுக்கு அவரே வந்து சொல்றாருன்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் பிரஸ் மொழி ஓப்பனாக எல்லாத்தையும் பேசிட்டேன், எக்ஸ்-சிஎம் உடைய பையன் தான் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாருன்னு நான் வந்து சொல்லிட்டேன். அதனால வந்து எனக்கு டெத் த்ரெட் இருந்துகிட்டே இருக்கு. இஃப் இன்கேஸ் எனக்கு எதனானா அதுக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரியும்
அவர் வந்து பேசப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ அந்த கேஸ் ஹியரிங்ல எடுத்து சரி ஓகே நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் என்னன்றது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்லையுமே வந்து பேசப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது எக்ஸ்-சிஎம் உடைய பையன். ஸோ அவர் வந்து கேபினெட்ல மினிஸ்டராகவும் இருந்த ஒருத்தர். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிஜேபி கவர்மெண்ட் இங்கே வந்து எல்லா விஷயங்களும் எந்த பண்ணிட்டு இருக்காங்க, எங்களை கார்னர் பண்ணிட்டே இருக்காங்க, இதுவும் அவங்களுடைய எதிர்கட்சியோட வேலையை மட்டும்தான் இருக்குன்னு நாங்கள் வந்து பார்க்குறோம். என் சைடு நியாயம் இருக்கு, நான் வந்து உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டே எடுத்து சொல்றது எந்த ஒரு யூஸுமே இல்லை. நான் கோர்ட்ல சொல்லிக்கிறேன், கோர்ட்ல எனக்கு அந்த நியாயத்தை நான் வந்து கேட்டுக்கிறேன், கோர்ட் என்ன நம்புவாங்க, கோர்ட்ல என்கிட்ட இருக்க ப்ரூஃப்ஸ் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணி என்கிட்ட இருக்கிற நியாயத்தை நான் வந்து அவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. இப்போ அங்கே மிகப்பெரிய இஷ்யூஸ்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதை டைவர்ட் பண்ற மாதிரி தான் இந்த கேஸே இங்கே போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவருடைய கேஸ் நடந்த ஒரு சம்மரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கெலாம் போயிட்டாலே வருஷ கணக்காகும் அப்படின்வாங்க. இட்ஸ் நாட் லைக் ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஜஸ்டிஸ் டிலேட் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு கேஸில் ஒரு ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு கேஸில் ஒரு உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை அப்படிங்கிறது எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு நிரபராதிக்கும் எந்த ஒரு தப்பே செய்யாதவருக்கும் தண்டனை கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத கோர்ட் வந்து ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க. அதனால தான் இந்த கேஸ் எல்லாமே வந்து இந்த கேஸும் இல்லை, எல்லா கேஸும் மேக்ஸிமம் தள்ளி போகிறதுக்கான காரணமே அந்த மாதிரி கேஸ் நல்லா இருக்குமே தவிர வேணும்னே ஜஸ்டிஸை வந்து டிலேடாக கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் வந்து எப்பயுமே எந்த கோர்ட்டுக்குமே இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலியமாக நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோட டேக் அவைவாக நீங்கள் இதை கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் எப்பயுமே நீதி அப்படிங்கிறது சரியான முறையில் தான் அந்த நீதி வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. அதுதான் டிலே ஆகிறதுக்கான ரீசனாக இருக்குமே தவிர அதுக்கு பின்னாடியும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, நிறைய பேரோட சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குது, நிறைய பேர் வந்து இதில் இன்வால்மெண்ட் இருப்பாங்க. அந்த ஒரு ஜட்மெண்ட் இருக்குன்னா அது பின்னாடி வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸோட ஒர்க் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அதெல்லாம் கடந்து தான் அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து ஓவர் த டைம் ஆஃப் த பீரியடில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமே இல்லை. ஓகேங்களா, ஒரு நார்மலாக ஒரு ஐடி கம்பெனிலாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா 6 months 1 year அது மாதிரி வந்து கொடுக்கும். பட் ஒரு நபர் மேலே நம்ம வந்து ஒரு குற்றம் சாட்டுறோம், அந்த குற்றத்தை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு தான் இந்த டிலே ஆகிறதுக்கான காரணமே அதுதான் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கான்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.